ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நம்ம வந்து செக்கப்புக்கு வந்துட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஹெச்சுக்கு நம்ம வந்து இப்போ வந்து 9th மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால வீக்லி ஒன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். போய்ட்டு ப்ரெஷர், சுகர், ஹார்ட்பீட்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு பாப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வாங்க போயிட்டு வரலாம். நம்ம கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு 9 o'clockலாம் கிளம்பி அங்கே போய் நோட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம செக்கப் பண்ண வச்சுருக்க நோட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இனி நம்ம போக எப்படியும் 10 o'clock ஆயிரும் அங்கே. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம பிஹெச்சில் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் அங்கே போய். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லாட்டி ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வர்றதுக்கே வந்து 12:30 ஆயிரும். ஆனால் கண்டிப்பாக வந்து செக்கப்புக்கு போனால் தான் அப்படின்னா தான் அமௌண்ட் வரும். ப்ளஸ் வந்துட்டு அந்த ஜிஹெச்சில் பார்க்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்து ஒருவேளை நமக்கு ஜிஹெச் போனால் இந்த இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்காக நான் வீக்லி ஒன்ஸ் இது மந்த்லி ட்வைஸ் போயிடுவேன். ஸோ வந்து நல்லா அங்கேயுமே கேரிங்காக பார்த்துக்குருவாங்க. என்ன ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம உள்ள ஸ்லிப்பர்லாம் போடக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து வெளியிலே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. மற்றபடி எல்லாமே கேரிங்காக பார்த்துப்பாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் செக்கப் முடிச்சுட்டு வந்துட்டு குக் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். பீட்ரூட் பொரியலும் ஒரு முட்டை. எப்பயுமே ஆஃப்டர்நூன் வந்து முட்டை எடுத்துக்கிடுவேன். அதுக்கடுத்து வந்து பட்டாணி குழம்பு வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ நல்லா சூடாக சாதத்தை போட்டு நல்லா சாப்பிடணும். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம கம்மியாக தானே சாப்பிட்ணும் அப்படின்றக்காக நான் கம்மியாகவே தான் சாப்பிடுவேன். ஏன்னா பேபி வெயிட் போட்டால் வந்து நார்மல் ஆகாது அப்படின்ற மணிக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்கும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் ஒரு நேரமே நான் நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் வந்து முடியாதா, அதனால் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் என்னோடய சாப்பாடு. அடுத்து ஈவினிங் வந்து அஸ் யூஷுவலாக வந்து டியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸசைஸ் என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். அப்படி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டியூஷனுக்கு வந்து நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். 9th மந்த்துன்றதுனால வந்து என்னால் சுடி வந்து போட்டு 2 or 3 hours வந்து என்னால் டியூஷன் எடுக்க முடியல. அதனால் வந்து நான் வந்து நைட்டியே போட்டுட்டு தான் சொல்லிக் கொடுப்பேன். நான் பசங்களுக்கெல்லாம் லெசன் எடுப்பேன், டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எந்திரிச்சு கிளம்பிட்டு சரி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு மில்க்கு குடிச்சிட்டு அப்படியே நம்ம டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு செஞ்சிட்ருப்பேன். அப்படி தான் என்னோடய டியூஷன் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ கூட எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. நீங்களும் இந்த மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு நார்மல் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து செக்கப்புக்கு வந்து கரெக்டாக போகணும். நம்ம கவர்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக செக்கப்புக்கு போய் நம்ம பேபி எப்படி இருக்குன்றதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பயம் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். எனக்கு முன்னாடி என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் இந்த